ஹலோ வணக்கம். நான் உங்கள் பாட்டுக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லை, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது பாதரிங்காக இருக்குன்னா கவலைப்படாதீங்க. 2025 உங்களுக்கான வருஷமாக இருக்கும். நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறும். ஆசைப்பட்ட மாதிரி தான் வாழ்க்கை இருக்குது. பட் நான் இன்னும் பெருசாக எய்ம் பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்னு நான் நம்புகிறேன். இந்த வருஷம் ஆஸ் யூ ஆர் நியரிங் 2025, 2024 எனக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். அதை பற்றி பெருசாக பேசணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். பட் ஷார்ட்டாக ஒரு ப்ளேலிஸ்ட்டுக்கு ஒரு ப்ரிலூட் மாதிரி இந்த எபிசோடை நம்ம ட்ரீட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் எனக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் பற்றி லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து அதர் லாங்குவேஜஸ் நான் இன்க்ளூட் பண்ணல. அதர் லாங்குவேஜஸ் அஸ் இன் அதர் கண்ட்ரிஸ் சாங்ஸை நான் இன்க்ளூட் பண்ணல. இதில் வந்து மேஜராக தமிழ், தெலுங்கு, மலையாளம் அண்ட் ஹிந்தி மட்டும்தான் இருக்க போகுது. கன்னடா நான் பெருசாக இந்த வருஷம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, அதனால் இல்லை. அண்ட் ஸோ போகலாமா? ஸோ இந்த எபிசோடை வந்து நான் பேசிக்காக சாங்ஸ் ரிலீஸ் ஆன ஆர்டரில் நான் பண்ணலை, படம் ரிலீஸ் ஆன ஆர்டரில் பண்ணியிருக்கேன். நான் அப்படி பண்ணக்கூடாது, நான் பாட்டுக்காரன். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து அதை கரெக்டாக நான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பண்ணுவேன்னு நம்புகிறேன், பண்ண ட்ரை பண்ணுறேன் டெஃபினட்டாக. ஸோ இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு அயலானில் வந்து எனக்கு செல்லராங்கி பாட்டு ரொம்ப பிடிக்கும். சஞ்சித் ஹெக்டேவும் ஷாஷா ட்ரிப்பாட்டியும் பாடியிருப்பாங்க, கிருத்திகா நல்சன் எழுதியிருப்பாங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் திஸ் இயர். எனக்கு அந்த சாங்கில் வந்து சஞ்சித் ஹெக்டேவோட வாய்ஸ் யூஸ்வலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான வாய்ஸ், ரொம்ப யூனிக்கான டிஸ்டிங்க்டான வாய்ஸ். அண்ட் ஷாஷா ஸ்வீட்டாக பாடுவாங்க. அவங்க 2 பேரோட வோக்கல்ஸில் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ப்ளூ ஸ்டாரில் வந்து ப்ளூ ஸ்டார் ஆல்பமே என்னோடய ஃபேவரேட். உங்களுக்கே தெரியும் இந்த ரயிலின் ஒலிகள் எவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு, வித் அசோக் செல்வன் அண்ட் கீர்த்தி பாண்டியன்ஸ் வெட்டிங். பட் அதை தவிர எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து அரக்கோணம் சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அறிவு வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பார். கோவிந்த் வசந்தா வந்து ஆக்சுவலாக ஹீஸ் இன் அ பீஸ்ட் மோட் இன் தட் சாங்னு சொல்லலாம். அண்ட் வேடன் கூட ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க, அந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளூ ஸ்டாரில் அது ரெண்டுமே மை ஃபேவரேட்ஸ். அப்புறம் ஐ திங்க் லவ்வர் ஆல்பமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லவ்வர் ஆல்பமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, யூஷுவல் ஷான் ரோல்டன் சவுண்ட்ஸ்கேப்பில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஹி வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் எல்லா சாங்குமே ஒரு ஹிந்தி இண்டி ஜோனில் இருக்கும். த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் த சாங் மேபி ஹிந்தி இண்டியில் அந்த சவுண்ட்ஸை நிறைய கேட்டு எனக்கு பழகினால எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி விலகாதன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் ஒரு அர்ஜுன் கங்கோவோட ஒரு இதோ அந்த ஒரு அனு ஜெயின் சாங் மாதிரி இருக்கும். அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர் எனக்கு அப்படி தோணுச்சு. அதில் ஒரு ஜிவி பிரகாஷ் பாடின பாட்டாக இருக்கட்டும், சந்தோஷ் நாராயணன் பாடின பாட்டாக இருக்கட்டும், அண்ட் தெர் இஸ் திஸ் சாங் என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, அந்த பாட்டெலாம் வந்து கேட்டு தேய்ச்சி, அதாவது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த ட்ரெண்டுக்கெலாம் முன்னாடி நான் கேட்டு தேய்ச்சி அதை வந்து ஐ காட் ஓவர் த சாங். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த ஆல்பம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு நான் சொன்ன மாதிரி இப்போது ரீசெண்டாக நான் சொன்னேன்ல, ஜிவி பிரகாஷ் பாடின பாட்டு, சந்தோஷ் பாடின பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஐ திங்க் ஒரு ஸ்டார் வேல்யூ ஆட் ஆகிறது ஒரு சாங்குக்கு, ஒரு ஆல்பமுக்கு, ஒரு படத்துக்கு ஒரு பெரிய பெனிஃபிஷியலாக இருந்தாலும் நிறைய சிங்கர்ஸோட வாய்ஸை யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்காங்க. இத்தனை டேலண்ட் ஷோஸ் இருக்குது. விஜய் டிவியே வருஷத்துக்கு 2 பண்ணுறாங்க, ஜீ டிவி பண்ணுறாங்க. ஸோ இந்த டேலண்ட்ஸ்லாம் வெளியில் வந்துட்டு உங்கள் படத்துங்களில் பாடினா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படின்னு தோணுது. ஐ திங்க் கம்போசர்ஸ் ஷுட் கன்சிடர் திஸ் ப்ளீஸ். அப்புறம் ரோமியோ, பரத் தனசேகர் மியூசிக்கில் எனக்கு வந்து செல்லக்கிளின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சாங்ஸ் தட் ரிலீஸ் இந்த வருஷம். இந்த பாட்டு கேட்கலன்னா தயவு செஞ்சு கேளுங்க, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மெலடி. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம் இந்த வருஷம், பட் நிறைய பேருக்கு வந்து கேட்கவே இல்லை. மேபி அதுக்கான விசிபிலிட்டி இல்லையா, இல்லை அதை இது என்ன பிரச்சனைனே தெரில. பொண்ணுன்ட்டு கண்டேன் பிரியாவி ஒன் காம்போ திரும்ப வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக தாமரை மட்டும் இல்லையே தவிர அந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ரொம்ப பயங்கர எக்ஸ்பெரிமெண்டலான ஸ்டஃபானு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஐ எம் ஜஸ்ட் அதை வந்து கேட் கீப்பும் பண்ணணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்காதீங்க, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகேவா? அப்புறம் அரண்மனை 4, எனக்கு அரண்மனை 4 வந்து 2 சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று வந்து ஜோ 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 மீனாட்சி இளையராஜா பாடியிருந்தாங்க. எனக்கு மீனாட்சி இளையராஜாவோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். தட்டானில் இடையில ஒரு இது பாடியிருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி மண் சார்ந்த குரல் அவங்களோடது. அவங்க அந்த பாட்டு பாடின விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அச்சோ 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 ரொம்ப பிடிக்கும். இல்லை, எங்கள் வீட்டில்
கேட்டுகிட்டே இருக்கிறனால அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்டு ஸ்டார் ஆல்பம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்லேயுமே ஸ்பெஷலாக சொல்லணும்னா எனக்கு ஜிமிக்கீஸ் கசலும் விண்டேஜ் லவ்வும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜிமிக்கீஸ் கசலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஹந்தி ஹாசனோட கசலை வந்து சூப்பராக ஒரு ரிப்ரைஸ் மாதிரி பண்ணி ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பார் அண்ணன். அப்புறம் விண்டேஜ் லவ்வுமே ரொம்ப பிடிக்கும். விண்டேஜ் லவ்வில் இந்த வரி ரொம்ப பிடிக்கும். என் கைரேகே உன் கூந்தல் கீரல்கள் தானே அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. செமையாக இருக்கும். அதை ஈவன் பாடின விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார் ஆல்பமே பிடிக்கும், பட் இந்த 2 பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்தியன் 2 இந்த வருஷத்தில் மிகப்பெரிய கான்ட்ரவர்சி /ஹேட்/ எல்லாமே அந்த படத்துக்கு இருந்துச்சு. பட் ஆல்பமாக எனக்கு அதில் நீலோர்பம்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம மெலடி, ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பாட்டு. அந்த பாட்டோட ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அந்த பாட்டு வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. தாமரை வரிகளில் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஐ திங்க் நீங்கள் அந்த பாட்டை கேட்கலன்னா தயவு செஞ்சு கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ராயனில் வந்து D50 A.R. ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹைப். அண்ட் பாட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அந்த படத்தில் ராயன்ஸ் ரம்பிள் ரொம்ப பிடிக்கும். அறிவு சூப்பராக பண்ணியிருப்பார். அண்ட் அது தவிர வாட்டர் பாக்கெட் பெரிய ஹிட்டு, அதை பற்றி நான் பேச வேணாம், அது உங்களுக்கே தெரியும். பட் அது என்னோடய ஃபேவரேட்டாக கேட்டிங்கன்னா நாட் தேட் ஃபேவரேட். அண்ட் எனக்கு ஓராயா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சாங்கோட ஸ்ட்ரக்சரும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அடுத்து வந்து டாப் ஸ்டார் பிரசாந்தோட அந்தகன், சந்தோஷ் மியூசிக்கில், சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில். எனக்கு அந்த படத்தில் வந்து என் காதலும் என்னாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. சித் ஸ்ரீராம் பாடியிருப்பார். சித் ஸ்ரீராம் அண்ட் விவேக் வரிகளில் அந்த பாட்டு வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அந்த பாட்டுமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆகல. ஐ திங்க் ஒரு வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இந்த வருஷம் படம் ரிலீஸ் ஆனதுனால அதை இந்த வருஷம் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். அந்த சாங்கில் பியானோ வந்து சூப்பராக க்ரூ ஆகிருக்கும். ஐ லவ் தட் சாங். அடுத்து தங்கலான் வந்து இன்ஃபேக்ட் நட்சத்திரம் நகர்கிறது ஆல்ரெடி பாரஞ்சித் வந்து தென்மா கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒரு பெரிய கம்போசர் ஜி.வி. பிரகாஷ் மாதிரி ஒரு கம்போசர், விக்ரம் மாதிரி ஒரு ஹீரோ. இந்த படத்துக்கு சேரும்போது இதோட எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து தங்கலானில் 2 பாட்டு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் 3 பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அறுவடைன்னு சொல்லிட்டு ஒரு சாங். அறுவடை பண்ணிகிட்டு இருக்கும்போது அறுவடை பண்ணுறவங்க பாடக்கூடிய ஒரு பாட்டாக வந்து அதை பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த பாட்டு ஷூட் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த பாட்டோட நரேட்டிவாக இருக்கட்டும், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் லானே தங்கலானே டைட்டில் சாங், வார் சாங், எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் மினிக்கி, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். மினிக்கி வந்து ரொம்ப மினிக்கி கேட்டுட்டு ஐ ரியலி ஃபெல்ட் ஓ திஸ் ஜிவி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜிவி பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு கம்போசர். அவர் அந்த சாங் ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் அந்த பாட்டு வந்து ரொம்ப இப்போ கூட அப்பப்போ கேட்பேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங். தங்கலானே எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட மினிக்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து வாழை, சந்தோஷ் நாராயணன், மாரி செல்வராஜ். இன்ஃபேக்ட் ஐ திங்க் கர்ணனுக்கு அப்புறம் அவங்க பண்ணுற படம் அது. மாமன்னன் ரஹ்மான் பண்ணனால வாழை ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழையில் எஸ்பெஷலி தென்கிழக்கு தேன் சிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அப்புறம் கோட்டில் வந்து எனக்கு விசில் போடு பிடிச்சிருந்துச்சு. கோட் பற்றி உங்களுக்கே தெரியும், யுவன் வெங்கட் பிரபு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அது பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து சொர்க்கமே என்றாலுமோட ரீமிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதை யுவன் மட்டும்தான் அப்படி பண்ண முடியும், வேறு யாருமே பண்ண முடியாது. அதனாலேயே அந்த சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பழைய சாங்கும் ரொம்ப பிடிக்கும், பட் இந்த டேக் வந்து அந்த விஷுவலோட ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ தோஸ் டூ ஃப்ரம் கோட். அப்புறம் லப்பர் பந்தில் வந்து சில்லாஞ்சிருக்கிய பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த படமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு செகண்ட் ஒரு ஃப்ரேம் கூட போர் அடிக்காத படம் வந்து லப்பர் பந்து. போர் அடிக்கிறது ஆசின் எனக்கு ஒன்றுமே தேவையில்லாமல் படலாம். அந்த படத்தில் செம்மையாக பேக் பண்ணியிருந்தாங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ். அண்ட் ஷான் ரோல்டன் சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த படத்தில். எனக்கு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அதே படத்தில் உறவே ஆசை உறவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த 2 பாட்டும் உங்களுக்கு தெரியும், நல்லா கேட்டிருப்பீங்க. அண்ட் அடுத்து வந்து மெய்யழகன். இந்த வருஷத்தில் எனக்கு நான் ரொம்ப அதிகமாக கேட்ட ஆல்பம் வந்து மெய்யழகனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மெய்யழகன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான படம் தாண்டி எனக்கு ஆல்பம் ரொம்ப பிடிச்சதுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து சிங்கிள் எதுவுமே ரிலீஸ் பண்ணாமல் பழைய ஸ்டைலில் முன்னாடிலாம் எப்படி பாட்டு ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சோ அந்த மாதிரி ஃபுல் ஆல்பமை ரிலீஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங் டேக்காக இருந்துச்சு. அண்ட் அதில் வந்து போகிறேனா இருக்கட்டும், டெல்டா கல்யாணமாக இருக்கட்டும், இந்த 2 பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து வெறி. பயங்கர எனர்ஜெட்டிக்காக இந்த வருஷம் கோவிந்த் வசந்தா பண்ண படங்கள்
அதாவது ப்ளூ ஸ்டாராக இருக்கட்டும், மெய்யழகனாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. கோவிந்த் வசந்தாவோட மெலடிஸ் தாண்டி த வே ஹி அஃப்கோர்ஸ் தைக்குடம் பிரிட்ஜில் அவர் வந்து ஃபிஷ் ராக் அது இதுன்னு பயங்கரமான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பட் அது ஒரு ஃபிலிம் ஸ்கேப்குள்ளே ஒரு ஃபிலிமோட ஒரு கிராமருக்குள்ளே அதை அவர் அடாப்ட் பண்ணுற விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப ரொட்டீனான ஒரு டேக்காக இல்லை, அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, அது ரொம்ப புதுசாக இருக்குது அவரோட அப்ரோச் டுவர்ட்ஸ் டூயிங் தேட். ஸோ அதனால் வந்து மேழகன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆல்பம்ஸ் திஸ் இயர். அப்புறம் அமரன் ஜிவி வந்து ஒரு மொரட்டு ஃபார்மில் இந்த வருஷம் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆல்பம் இந்த வருஷம். அண்ட் இந்த ஆல்பமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஜிவி இந்த படத்தில் பாடலை, சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் பாடலை, வேறு எந்த செலிப்ரிட்டி ஸ்லாஷ் கம்போசர்ஸ் யாருமே இந்த படத்தில் பாடல. அண்ட் லிரிக்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்டார் லிரிசிஸ்ட் இந்த படத்தில் இல்லை. இது வந்து ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, இதுதான் நாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இதை சொல்கிறதுக்கு வந்து நமக்கு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சுன்னு சொல்கிறது கொஞ்சம் ஆடாக தான் இருக்குது. எனக்கு அந்த ஆல்பமில் ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். யாருமே பண்ணல, பட் ரொம்ப பியூராக இருந்துச்சு. அண்ட் ஜிவி பிஜிஎம் பின்னி இருந்தார். எனக்கு இந்த வருஷத்தில் தங்கலானாக இருக்கட்டும், அமரனாக இருக்கட்டும், கேப்டன் மில்லர் எஸ், பட் தங்கலான் அண்ட் அமரனில் ஜிவியோட கான்ட்ரிபியூஷன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே ஐ வாஸ் ப்ளோன் அவே சொல்லப்போனால் அந்த 2 படத்துக்கு அவர் போட்ட எஃபர்ட் அண்ட் த ஒர்க் கைண்ட் ஆஃப் ஒர்க் தட் ஹி டிட் ஃபார் தீஸ் ஃபிலிம்ஸ். அப்புறம் இந்த வருஷம் பிளடி பர்கரில் நான் யார், ஜென் மார்ட்டின் மியூசிக்கில் நான் யார் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வந்து தமிழில் அவ்வளோவா ஜாஸ் கேட்குறது இல்லை, பட் ஜாஸ் வந்து தமிழில் ரொம்ப அழகாக உட்காருது. ஐ ரியலி வாண்ட் இளையராஜா ஆர் யுவன் ஆர் ஹாரிஸ் யாராவது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஜாஸ் ஆல்பம் பண்ணணுன்னு எனக்கு இருக்குது. லைக் அமர் திரிவேடி பாம்பே வெல்வெட் பண்ண மாதிரி ஃபுல் ஜாஸ் சாங்ஸ் வச்சு ஒரு படம் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். எனக்கு அந்த நான் யார் பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிளடி பர்கரில். அண்ட் பிரதர் படத்தில் மக்காமிஷி பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பால் டபா ஹாரிஸ் கூட கொலாபரேட் பண்ண ஃபர்ஸ்ட் சாங். பட் ரிலீஸ் ஆனது துருவ நட்சத்திரம் சாங் தான் ரிலீஸ் ஆச்சு. பட் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கங்குவா படத்தில் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆன அந்த டீசரில் இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கங்கா கங்கா கங்குவா அந்த ட்ராக் அருண் ராஜா காமராஜ் மதன் கார்கே பண்ணது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். அந்த பாட்டுக்கே அதுவுமே போன வருஷம் ரிலீஸ் ஆகல, அதுக்கு முந்தின வருஷம் ரிலீஸ் ஆச்சு. போன வருஷம் ஆஸ் இன் 2024 ரிலீஸ் ஆகலை, 2023 அதோட கிளிம்ஸ் வந்துச்சு. பட் எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் திஸ் இயர். அப்புறம் ஜிப்ரான் மியூசிக்கில் மிஸ் யூ படத்தில் வந்து நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது, சித்தார்த் பாடியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, பயங்கர ஃபன்னான ஒரு சாங். அதோட அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும் செம்மையாக இருந்துச்சு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கேளுங்க, நான் இப்போ கரண்ட்டாக லூப்பில் கேட்டுட்ருக்கேன் அந்த பாட்டை. அப்புறம் த கோட் ராஜா பண்ண விடுதலை 2 ஆல்பமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தினமும் நினப்பாக இருக்கட்டும், மனசுலையாக இருக்கட்டும், இல்லை சுகந்தி பாடின பாடலாக இருக்கட்டும், வேறு மாதிரி அந்த ஆல்பம். ஐ திங்க் ராஜா இஸ் ரீஇன்வென்டிங் ஹிம்செல்ஃப்னு நினைக்கிறேன். வித் தியாகராஜா, குமாரராஜா, வெற்றிமாறன் மாதிரி டைரக்டர்ஸ் திரும்ப போய் ஒர்க் பண்ணுறதுனால இந்த ஜென்ரேஷனுக்கான மியூசிக் வந்து செமையாக பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் சஞ்சய் சுப்ரமணியம் மனசில் பாடின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் தெலுங்குல வந்து குண்டூர் காரமில் குறிச்சி மாடத்தை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் இப்போது நான் ரிப்பீட்டில் கேட்குற ஒரு பாட்டு, பயங்கர எனர்ஜியான ஒரு சாங்கு. அண்ட் அந்த பாட்டோட அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே கிக்காக பண்ணியிருப்பார் தமன். அப்புறம் யுவனோட கேங்ஸ் ஆஃப் கோதாவரியில் சுட்டம்ல சுசி அந்த சாங் பெரிய ஹிட்டு தெலுங்குலையுமே. எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் சரிபோதா சனிவாரம் ஆல்பமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி உல்லாசம் அகைன் சஞ்சித் ஹெக்டே பாடினது ஜேக்ஸ் பஜாய் மியூசிக்கில், அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் கார்த்திக் ஒரு ஜாஸியான ஒரு சாங் பாடியிருந்தார், எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கம்பேரிட்டிவ்லி போன வருஷமும் இந்த வருஷமும் என்னோடய மியூசிக் கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு மற்ற லாங்குவேஜஸில் சொல்லப்போனால். ஸோ தீஸ் ஆர் மை பிக்ஸ் இன் தெலுங்கு. அண்ட் மலையாளமில் வந்து எனக்கு பிரேமலு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஸ் அன் ஆல்பமாகவே எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு விஷ்ணு விஜய் மியூசிக்கில். பிரம்மயுகமில் கிறிஸ்டோசேவியர் மியூசிக்கில் ஒரு பாட்டு, அந்த கிளைமேக்ஸ் ரோலிங் கிரெடிட்ஸோட சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயங்கர ஐடியம் மிக்ஸாக இருந்துச்சு. அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் ஆல்பமே பிடிச்சிருந்துச்சு. ஆடு ஜீவிதம் பிடிச்சிருந்துச்சு. ரேமான் கம்மிங் பேக் டு மலையாளம் ஆஃப்டர் லாங் கேப், அந்த ஆல்பம் எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆவேஷம் இந்த வருஷம் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஒரு விஷயம் வந்து சுஷின் ஷியாமோட ஒரு எக்ஸ்போஷர் டு அதர் லாங்குவேஜஸ் தான். சுஷின் ஷியாமோட ஃபஸ்ட் ஆல்பம் மாரடோனா அண்ட் ரோஜா பூன்னு நினைக்கிறேன். பட் மாரடோனா வந்து நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் சுஷின் ஷியாமோட சாங்ஸ் கேட்கும்போது வந்து
பயங்கரமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஐ ஃபெல்ட் அந்த மலையாளம் சவுண்ட்ஸ்கேப்பில் மலையாளம் ஃபிலிம் சாங்ஸில் அவனோட சவுண்ட் வந்து ரொம்ப யூனிக்காக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப என்ன சொல்கிறது, வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் ஹெவியாக இருந்தாலுமே இட் வாஸ் டூ குட் ஃபார் மீ. ஸோ அப்போவே நான் நினச்சேன், பெரிய ஆளா சுஷின் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வித் ஆவேஷம் அண்ட் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த வருஷம் இட் இஸ் ஹேப்பனிங். இல்லுமினாட்டி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சர்ச்ட் சாங்ஸ் இந்த வருஷம் நினைக்கிறேன். அண்ட் வருஷங்களுக்கு சேஷம் அமிர்த் மியூசிக்கில் அந்த ஆல்பம்லேயுமே ஞாபகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், டொவினோ தாமஸ் தான். இதில் லவ் ஜவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். பயங்கரமாக இருக்கும் அந்த சாங்கு. நிறைய பேருக்கு அந்த பாட்டு தெரியாது, பட் மைண்ட் ப்ளோயிங் ஸ்டஃப் அது. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஏஆர்எம் படத்தில் வந்து திபு மியூசிக்கில் வைக்கம் பாட்டு அங்கு வானு கோணியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த சாங்குமே ஆப்வியஸ்லி பெரிய ஹிட், மோஸ்ட் ஸ்ட்ரீம்டு சாங் இன் மலையாளம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பனியில் வந்து சந்தோஷ் பாடின ஒரு சாங், சந்தோஷ் கம்போஸ் பண்ணி பாடின ஒரு சாங், நாயடிகள்னு சொல்லிட்டு ஒரு சாங். பயங்கர ராக் சாங். அந்த சாங் நீங்கள் கேட்கலனா கேளுங்க, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மலையாளத்தில். அண்ட் ஹிந்தியில் வந்து இந்த வருஷம் எனக்கு மெரி கிறிஸ்மஸ் பிடிச்சிருந்துச்சி, ப்ரீத்தமோடது. மெரி கிறிஸ்மஸ், லாபத்தா லேடிஸ், சஜ்னா ஓ சஜ்னி ரே எல்லாருமே கேட்டிருப்பீங்க, அந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் மைதான், ரேமான் மியூசிக்கில் மைதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மைதானில் வந்து எஸ்பெஷலி மிர்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் செம்மையாக இருந்துச்சு ரேமான் மியூசிக்கில். அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சம்கியில் ஆல்பமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம இம்தியாஸ் அலி கன்னி, இம்தியாஸ் அலி ப்ரீத்தம் கூட ஒர்க் பண்ணாலும் சரி, ரேமான் கூட ஒர்க் பண்ணாலும் சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு பிளைண்டாக ஒரு ஃபேன் பாய்ஷாக ஒரு விஷயம் பிடிக்கிறத தாண்டி அந்த படத்தில் இருந்த விதா கரோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வருஷம் ஸ்பாட்டிஃபைல வந்து நான் நிறைய கேட்ட பாட்டு ஒன் ஆஃப் அப்படின்னா வந்து விதா கரோ தான். இன்ஃபேக்ட் யூடியூப் ரேப்பில் தான் வந்து அந்த பாட்டு ஹையஸ்ட்டு ஸ்ட்ரீம்டில் வந்துச்சு. அப்புறம் ஸ்த்ரீ 2ல் ஆஜ் கி ராத் மஸான்னு சொல்லிட்டு ஒரு சாங், தமன்னா டான்ஸ் அடிச்சு அதெல்லாம் வேறு. பட் அந்த சாங்கோட வாய்ஸ், அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ், அடிக்கடி கேட்ட பாட்டு இந்த வருஷம். அப்புறம் பேபி ஜான்லாம் வந்து நே மட்டக்கா அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தமிழ் மியூசிக்கில் தில்ஜித் அண்ட் தீ பாடின பாட்டு. எனக்கு அந்த பாட்டு ஃப்ரெஷ்ஷாலாம் இல்லை. அந்த பாட்டு வந்து ரெகுலர் தமனோட ஸ்டைலில், தமனோட டெம்ப்ளேட்டில் தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அது வந்து அவருடைய நிறைய ஹிட் சாங்ஸோட சாயல் அதில் இருந்தாலும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த வருஷம் எனக்கு பிடிச்ச பாடல்கள் அப்படின்னு நான் சொல்கிறது. சொன்ன மாதிரி கன்னடா பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், மற்ற லாங்குவேஜஸுமே நம்ம ரெகுலராக பண்ணுற அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணனாலும் தீஸ் ஆர் ஆல் மை ஃபேவரட்ஸ். அண்டு நான் மாதம் டிஸ்கவர் பண்ணுற சாங்ஸ் எல்லாத்தையுமே நான் ரெகுலராக ப்ளேலிஸ்ட் பண்ணுவேன். நான் என்னோடய ஸ்பாட்டிஃபை ப்ரொஃபைல் லிங்க்கையும் அனுப்புகிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரெகுலராக டிஸ்கவரியை தாண்டி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே அதில் ப்ளேலிஸ்ட்டாக இருக்கும். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட் ப்ளேலிஸ்ட். ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.